ஆலிவர் ஒரு அமைதியான சிறுவன். அவர் வரையவும் புத்தகங்களை படிக்கவும் உலகை ஓரமாக இருந்து பார்க்கவும் விரும்பினார். பள்ளியில் மற்ற குழந்தைகளுடன் பேச விரும்பினார். ஆனால் அவர் முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அவரது வாய் திக்குவதால் வார்த்தைகள் சிக்கிக் கொண்டன. ஒரு மாலை ஆலிவர் தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தபோது, எனக்கு ஒரு நண்பர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று கிசுகிசுத்தார். அவருக்கு ஆச்சரியமாக ஒரு குரல் பதிலளித்தது, சரி, இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள். ஆலிவர் திரும்பி அகன்ற புன்னகை மற்றும் பெரிய பிரகாசமான கண்களுடன் ஒரு உயரமான நட்பு உருவத்தை கண்டார். அவர் குழப்பமான நீல நிற முடி மற்றும் சிவப்பு கோடுகள் கொண்ட துண்டை அணிந்திருந்தார். என் பெயர் லியோ என்று அந்த உருவம் சொன்னது. நான் உங்கள் புதிய நண்பர், ஆனால் வேறு யாரும் என்னை பார்க்க முடியாது என்று ஆலிவரிடம் கூறினார். சரியாக கூறினீர். நான் உங்கள் கண்ணுக்குத் தெரியும் நண்பர், லியோவிடம் ஒரு கண் சிமிட்டலுடன் கூறினார். நீங்கள் தைரியமாக இருக்க உதவ நான் இங்கே இருக்கிறேன். நம்பிக்கை சவால். மறுநாள் காலை ஆலிவர் பள்ளி வாசல்களில் தயங்கினார். என்னால் திக்காமல் பேச முடியாது என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். நிச்சயமாக உங்களால் முடியும், லியோ உற்சாகப்படுத்தினார். சிறியதாக தொடங்குவோம். இன்று ஒருவருக்கு ஹாய் சொல்லுங்கள். ஆலிவருக்கு குரல் அடைத்தது, ஆனால் அவர் தலையசைத்தார். ஓய்வின் போது மியா என்ற பெண் சாக்பீஷ் ஆல் நடைபாதையில் ஒரு விண்கலத்தை வரைந்து கொண்டிருந்தாள். ஆலிவர் ஏதோ சொல்ல விரும்பினார், ஆனால் அவரது குரல் சிக்கிக் கொண்டது போல் உணர்ந்தார். லியோ அவர் தோளின் மீது கை வைத்தான். என்ன தைரியமாய் பேசு. ஆழ்ந்த மூச்சை எடுத்த ஆலிவர், அது ஒரு அருமையான விண்கலம் என்று அவர் மெதுவாகச் சொன்னார். மியா மேலே பார்த்து சிரித்தார். நன்றி, உதவ விரும்புகிறீர்களா? ஆலிவர் தலையசைத்தார். மேலும் அவர்கள் ஒன்றாக விண்கலத்தைச் சுற்றி கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வரைந்து சேர்த்தனர். லியோ கைதட்டினார். நீ சரியாக பேசினாய். ஆலிவருக்கு தன்மேல் நம்பிக்கை வந்தது. லியோ மகிழ்ச்சியுடன் காற்றில் மறைந்தான்.